இந்த கேரளா, கொடைக்கானல், ஊட்டி சைடெல்லாம் போறப்போ, அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு பல பஜ்ஜியோ, இல்ல மொளகா பஜ்ஜியோ பார்த்தோம்னா கண்டிப்பா வாங்கி சாப்ட்டுருவோம். போன வாரம் நேந்திர பழம் ஒரு சீப் வாங்கிட்டு வந்து ஒவ்வொன்னா சாப்பிடுறதுக்குள்ளேயே கடைசியில இருக்கிற 2 பழம் நல்லா கனிஞ்சிருச்சு. பழத்தோட தோல் நல்லா கருப்பானதுனால கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்ல பல பஜ்ஜி போட்டா நல்லா டேஸ்ட்டா இருக்குங்கிறதுக்காக அத தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பல பஜ்ஜிக்கு நான் 1 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, ஸ்வீட்டா இருந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமா உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஆட் பண்ணிட்டேன். மாவு லைட்டா தண்ணியா இருக்கிற மாதிரி தான் கலக்கியிருக்கேன். ஏன்னா எங்க 2 பேர்த்துக்குமே கெட்டியா இருந்தா பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வெறும் 5 நிமிஷத்திலேயே செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனால வேலை பெருசா இருக்காது. கத்தி நல்லா ஷார்ப்பா வாங்கி வச்சுட்டோம். ஆனா ஒவ்வொரு வாட்டி கட் பண்ணும்போது ரொம்ப பயமா தான் இருக்கும். வெட்ட வெட்ட அப்படியே ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டுட்டேன். நல்லா ஸ்வீட்டா இருந்துச்சு. மெல்லிசா கட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் லைனா ரெடி பண்ணி வச்சாச்சு. எங்க வீட்ல டீப் ஃப்ரை பண்ற டிஷ்ஷஸ்லயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னா காலிஃப்ளவர் சில்லி சொல்லுவேன். ஹஸ்பண்டுக்கு வாழைக்காய் பஜ்ஜியை விட பல பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. ஹஸ்பண்டுக்கு பல பஜ்ஜி செஞ்சாலே கோல்டன் ப்ரௌன் கலர்ல தான் கேட்பாரு. அதனால அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சே ஃபுல்லா சுட்டு எடுத்தேன். எண்ணெய்க்குள்ள போடும்போதே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படா ரெடி ஆகும்னு சொல்லி முத்துவும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மஞ்சத்தூள் மட்டும் இதுல ஆட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா கொஞ்சமா ஆட் பண்ணதுனால தான் பாக்குறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. அம்மா வீட்ல இருக்கும்போது யூசுவலா டீப் ஃப்ரை பண்ண போற டிஷஸ் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஏன்னா டேஸ்ட் பாக்குறேங்கிற பேர்ல பாதி அப்பவே காலி பண்ணிடுவேன். கிச்சனுக்குள்ளேயே நின்று நல்லா சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கும். அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே நம்ம வீட்ல இருக்க வேலையும் பார்த்துட்டு முத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணேன். ஃபேவரட் டிஷ் அப்படிங்கறதுனால சுட சுட சாப்பிட்டுட்டு சூப்பர்னு சொன்னாரு.